இல்லாம எதுவுமே பண்ணாம எதுக்கு அவங்க நம்மள அட்டாக் பண்ணும்? இப்ப ஆபரேஷன் சிந்தூர் கேக்குறீங்கல்ல, பாகிஸ்தான்ல இருக்கிற எந்த பொதுமக்களையும் யாரும் நம்ம ஆர்மி மேன் வந்து யாரும் டிஸ்டர்பே பண்ணல. வேண்டாத தீவிரவாதிகளை தானே அழைச்சிருக்காங்க. அது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் தானேங்க. ஹார்ம்லெஸ்ஸா இருக்கிறவங்கள தேவையில்லாம துன்புறுத்த வேண்டாங்கிறது மட்டும்தான் எல்லா பப்ளிக்கோட ரெக்வஸ்ட்டுமே. அதை அவங்கள முடிஞ்சா ஃபாலோ பண்ண சொல்லுங்க. அது அவங்களால கண்டிப்பா முடியாதுன்ற பட்சத்துல இங்கேருந்து திருப்பி அடிக்கிறத வாங்கிதான் ஆகணும். வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. வரவேற்கிறதுக்கு தான். அவங்க வந்து நம்ம அப்பாவிங்களை கொண்டுட்டு போவாங்க. அவங்கள சும்மா விடணுமா? விடவே கூடாது. இந்த மாதிரி அடிச்சது சரியான விஷயம். அவங்கள இனி நம்மளை தொடவே கூடாது. தொடணும்னு நினைச்சா இந்த மாதிரி அடிக்கடி விழணும். அப்படி விழுந்தாதான் அவங்க நம்ம மேல பயம் வரும். திருப்பி திருப்பி நம்மளை அடிச்சுன்னு இருக்கிறாங்க. எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. திருப்பி நம்ம இந்தியா அட்டாக் பண்ணதுனால தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது வரைக்கும் நானும் வந்து நம்ம இந்தியாவை ஒரு தப்பா நினைச்சிட்டா இருந்தேன். வழக்கம் போல பேசிட்டு போயிடுவாங்கன்ட்டு. ஆனா இந்த முறை அப்படி இல்லை. திருப்பி அடிச்சிருக்கிறாங்களா அப்செட். ரொம்ப எப்படி சொல்றது, இந்த அரசாங்கத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட பகுதி பாதி இருக்குல்ல, அது திருப்பி எடுப்பாங்க. நம்மளோட காஷ்மீர் காஷ்மீர் அதை மீட்டு எடுக்கட்டும். இதனால 5 வருஷம் 4 வருஷம் போர் போனாலும் பரவாயில்ல. நம்ம இடத்த மீட்டு எடுத்தா நம்ம நிம்மதியா இருக்கலாம். நம்ம ஜனங்க நிம்மதியா இருக்கும். திருப்பி நம்ம ஒரு பெரிய அகண்ட பாரதம் இருக்கலாம். தப்பு இல்லை. வரவேற்கத்தக்கது தான். இது வேணும், பண்ணணும். இது நம்ம நாட்டுக்காக அது தேவை. நல்லா பண்ணியிருக்காங்க. நான் உண்மையிலே வரவேற்கிறேன். அவங்க அழிவு காலம் வந்துச்சு, அவ்வளோதான். அது போனதில் அவங்களுக்கு பொருளாதாரம் பாதிக்கப்பட்ட போது இந்தியா சப்போர்ட் பண்ணிச்சு. அந்த நன்றி இல்லாதவங்க அவங்க திருப்பி நம்ம கிட்ட வராங்க. அது வாட்டி வாழை கட் பண்ணியாச்சு. அடுத்த ஆப்ரேஷன் டோட்டல் காலி பண்ணுறாங்க. வந்து சும்மா சாதாரணமாக வந்து டூரிசம்க்கு வந்து சிவிலியன்ஸை வந்து தேவையில்லாமல் வந்து அவங்க கொலை பண்ணாங்க. அதுக்கு நம்ம என்ன கொடுக்கணுமோ அதை திருப்பி கொடுத்தாச்சு. அது மட்டும் இல்லாம இது மூலியமா என்ன தெரியுதுன்னா, இந்தியா யாரு, இந்தியா எவ்வளவு பவர்ஃபுல்லானது, சும்மா வந்து நம்மள ஒன்றும் பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஹெட்ஷாட் ரிப்ளை மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் ஆப்வியஸா பயப்படுவாங்க எல்லாம் நம்ம கிட்ட இந்த மாதிரி பண்றதுக்கு.